என்ன மாதிரி தொழில் தான் எங்கட விடிஞ்சு வர்றது இப்போ தான் செஞ்சு காட்டலாம். சாயம். ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த காலையிலே ரெடி ஆகிட்டேன். மீன் வலையை விட்டுட்டு வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். போகிறதுக்கு மீனுக்கு போகிறதுக்கு பாப்போம். இன்றைக்கு என்ன மாதிரி தொழில் தான் எங்களோட ஊர், எங்களோட கிரவுண்ட் இருந்தா இருக்கி. சரி கைஸ், போகிறோம். விடிஞ்சிட்டு எல்லோரும் நேரத்துக்கு எழுமுங்க. போயிட்டு குளத்துக்கு போயிட்டு என்ன மாதிரின்ட்டு ரிசல்ட்டை போடுறோம் அவங்களுக்கு. அடித்து கலைக்கணும் கைஸ். அடித்தா தான் கொஞ்சம் பக்கத்தில் உள்ள மீன்கள் கொஞ்சம் விரண்டு ஓடும். இவர் தட்டுவார் கைஸ். ஆனால் அந்த மூங்கிலால் அடிக்கிறது. இப்போ அடிக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கலைக்கணும். வீடியோ எடுத்த மாதிரியே செய்ய இயலாது. எல்லாம் ஃபோனில் தானே வீடியோ எடுக்கிறேன், ஜஸ்ட் கேமராலாம் இல்லை. அதெல்லாம் இருந்தால் எல்லாம் லைவாக. ஓகே கைஸ், நாங்கள் மீனை அடித்து கலைச்சி போட்டு கலெக்டருக்குள்ளே வீடியோ போடுறோம். இப்போ தான் வலையை பிடிச்சிருக்கி. இன்றைக்கு கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்கி, மழை பெய்யக்கூடிய மாதிரி இல்லைன்னா இருக்கி. இன்னும் கொஞ்சம் மீன் பட்டிருக்கி கைஸ். விடிஞ்சு வர்றது இப்போ தான். ஆறு மணி. நாங்கள் நேற்று அந்த மீன் கிலோ கணக்கு எவ்வளோ சொல்லுவோன்னு இருந்தது. எல்லாம் 34 கிலோ இருந்துச்சு. 34 கிலோ. அதுக்கு பிறகு திரும்ப பிடிச்சி திரும்ப வந்து வலையடிச்சது. அது நிற்கலை. அதை திரும்ப இந்த இதையும் பார்த்துட்டு கேஸ் நல்ல மீன் வருது கேஸ். இன்றைக்கும் பாருங்க, நல்ல ஜப்பான் கலர். இவர் கடும் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்றதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக கலட்டுறது. இல்லாட்டி எல்லாராலையும் இப்படி கலட்ட முடியாது. மீன் முள்ளு குத்தும். இவருக்கே சரியான காயம். நல்ல மீன். தொழில் கொஞ்சம் அமோகமாக நடக்குது. நண்பர் வலையெடுத்ததுக்கு உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரிலாம் இருக்கு. நான் போய் சொல்கிறேன் கைஸ், மழை வரும். இன்றைக்கு என்னோட பொஸ்ஸுக்கிட்ட சொன்னது, ஜாக்கெட் ரெயின் கோட் எடுத்துகிட்டு வாங்க பொஸ்ன்னு சொல்ல பெரிய கதை கதைச்சார். இப்போ மாட்டிட்டார் பொஸ். நான் ஜாக்கெட்டில் எடுத்து சேஃப்டியாக வந்திருக்கேன். இன்றைக்கு நேற்று மலையில் மாட்டினதை பார்த்தீங்கன்னு. அப்போ இன்றைக்கி இது நல்ல பெரிய மீன் கைஸ். பாருங்கள், நல்ல சைஸ் மீன் தான். மாட்டியாச்சு மோய். மலை நல்ல மழை வருது கேஸ். பஸ் மாட்டிட்டார். பஸ் தடமாறுறார் பாருங்க. மலைக்குள்ள நனைஞ்சு தடமாறுறார் பஸ். பஸ்ஸுக்கிட்ட கதைக்கே பஸ் கனமாக காய்ச்சவர். என்ன செய்கிற இப்போ மழை வந்துட்டு நேற்றைய மாதிரி. மழை கொஞ்சம் பேஞ்சி விட்டுட்டு கைஸ். நல்லா விட்டுருந்தா
மீன் கலட்டிட்டு இருக்கிறார். வேலை நடந்துட்டு இருக்கின்றான். பாருங்க மீன் கலட்டிருக்கி மீன் இப்போதைக்கு இவ்வளோ கலட்டிருக்கி, இன்னும் கலட்டப்படும் மீன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வலை இந்தா போகுது, விளங்குதா கைஸ்? வலை அங்கே மட்டும் போகுது, அந்த தொங்கல் மட்டும் போகுது. இப்போ தான் 7 மணி, 7 மணி ஆகிட்டு. பாருங்க கைஸ், மீன் வந்துட்டாங்க கைஸ். இருக்கி மீன் கலட்டிகிட்டே இருக்கார். நான் உங்களுக்கு இந்த மீன் வார துண்டை மட்டும் எடுத்து போடுறோம் கைஸ். ஏண்டா வீடியோ ரொம்ப லெந்தாக போகும் அப்படியே ஃபுல்லாக எடுத்தா. அதெல்லாம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறோம். அப்போ மீன் வார துண்டை மட்டும் உங்களுக்கு புஷ் பண்ணி அப்படி ரெக்கார்டிங் பண்ணி காட்டுவோம் சீக்கிரம். அப்போ உங்களுக்கும் கொஞ்சம் குயிக்காக வீடியோ முடிஞ்ச மாதிரியும் போயிடும். பாருங்க, இதெல்லாம் நீ ஏன்டா சொல்றா? நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா நண்பர்களே, நான் உங்களோட நலவுக்கு பார்த்தா அவன் இப்படி பார்க்குறாருன்னு பார்த்தீங்களா? பொஸ் அப்படித்தானே அவர் கொஞ்சம் கோபம் வரக்கூட. இந்த மீன் வருது பாருங்க நண்பர். மீன் இப்படித்தான், மீன் வந்துட்டே தான் இருக்கும். அதான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறோம், கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறோம். மீன் வர துண்டை மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி போடுவோண்டு பார்க்குறேன். பாப்போம். 2 மீன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னானே. நீங்களும் வாரண்டா கால் பண்ணிவிட்டு வரலாம் மீன் பிடிக்கிறதுக்கு, சும்மா பண்ணுக்கு. இலவசம் தான். வந்தீங்கன்னா சும்மா வந்து வீடியோக்கள் எடுத்து போடலாம். இல்லாட்டி உங்களுக்கு சும்மா என் அனுபவத்தை உங்களோட பகிர்ந்தாலும் வந்தீங்கன்னா பார்க்கலாம். நீங்களும் லைவாக பார்க்குறேன்டா வரலாம், கூட்டி போவோம். வாரண்டா எங்களை கண்டக்ட் பண்ணி சொல்லுங்கள், கூட்டி வாரோம். உங்களையும் வந்து ஆக்கி சாப்பிட்டு போகலாம். இன்றைக்கி மீன் கொஞ்சம் குறைவு, நேற்றைய விட கொஞ்சம் குறைவு. ஏன்னா தண்ணி கொஞ்சம் குளிர், அந்த காரணத்தால் மீன் கொஞ்சம் நேற்றைய விட கொஞ்சம் குறைவாக தான் பற்றி. குளிர்ந்தால் கொஞ்சம் மீன்கள் கொஞ்சம் ஓடி தெரியாது, அடுத்துரும். கூதல் தானே மீனுக்கு, அடுத்துரும். அடுக்கும் பாருங்க கைஸ், மீன்
பாஸ் இந்த மீன் குறவு தான் என்ன காரணம் மீன் குறைவு காரணம் இந்த பாருங்க கைஸ் இது என்னண்டு சொல்லுங்க ஆபம் நீங்கள் தெரிஞ்சாங்கள் சும்மா சொல்லுங்க ஆபம் இது என்ன காரணத்தால் இப்படி வாரண்டு மீன் தான் இது அதை காட்டுங்கள் நம்ம சார் கொஞ்சம் இப்படி கடிச்சு வச்சிருக்கி என்ன காரணம் போஸ் இது ஆமாம் அடிச்சு விட்டு போயிட்டு இந்த மீனை வந்து ஆமை இருக்கு தானே ஆமை வந்து கடிக்கிறது ஆமை படாது வலையில் ஆமை வந்து கடிச்சிட்டு போயிடும் இப்படி 10 மீனில் ஒரு மீனை இப்படி கடிச்சு வச்சிருக்கேன் ஆமை எப்படி கடிச்சிருக்கின்னு பார்த்தீங்கண்ணே இப்படி இருந்தால் எப்படி கேஸ் நாங்கள் வாழ்க்கையை நடத்துறது சொல்லுங்களேன் ஊரில் தொழில் இல்லைன்னு குளத்துக்கு வந்து வலைய விட்டா பிடிக்கிற மீனை ஆமை சாப்பிட்டு போகுது இப்படி இருக்கக்குள்ள என்ன கைஸ் பாருங்க கைஸ் சாப்பிட்டு இங்கே பாருங்க கைஸ் இதையும் வந்து ஆமாம் தான் சாப்பிட்டு போகுது இதையும் ஆமை தான் சாப்பிட்ருக்கி எப்படி காட்டுங்க இந்த இதை வால் பக்கத்தில் கடிச்சிருக்கி வால் பக்கத்தை காட்டுங்களேன் இந்த வால் பக்கத்தில் கடிச்சிட்டு பார்த்தீங்களா கைஸ் வரைக்கும் சேதாரம் தான் இங்கே பாருங்க கைஸ் எல்லாம் இந்த ஆமை தான் கடிச்சிருக்கு எப்படி தலையில் கடித்து மூளையை உறிஞ்சி குடிச்சிட்டு போயிட்டு ஆமையும் சாப்பிடும் நண்டும் சாப்பிடும் நண்டும் இப்படி வந்து கடிக்கும் நண்டு வந்தால் வலையில் படும் இது நண்டு இல்லை ஆமை ஓகே கேஸ் இது முடிஞ்சுது இதோட முடிய போகுது இதோட இந்த வலை இந்த அவ்வளோதான் இறக்கி வலை இன்னும் கொஞ்சம் தான் இறக்கி வலை நேற்றையோட கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் பரவாயில்ல நேரத்தோட போட்ட வீடியோவோட இது பரவாயில்ல இந்த பாருங்க கைஸ் இதையும் இந்த ஆமை தான் கடிச்சிருக்கா காட்டுங்க அடிச்சு விட்டு போயிது தலையை காட்டுங்க இந்த கடிச்சிருக்கி பார்த்தீங்க நானே கடிச்சிருக்கி கைஸ் சப்போர்ட் ஒன்று தாங்க கைஸ் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை தொடர்ந்து வீடியோ போட காத்து கொண்டிருக்கிறோம் முட்டை இல்லை நேற்றெல்லாம் முட்டை வந்தது முட்டை பார்க்குறதுக்கு சில்லுத்தரா முட்டைகள் பார்க்க வந்தது முட்டை கிடைக்கல முட்டை சீசன் ஆரம்பித்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக முட்டை எடுக்கிற வீடியோ கண்டிப்பாக போடுவோம் உங்களுக்கு முட்டை சில்லுத்தரா முட்டை எடுக்கிறது அதை எப்படி அவிக்கிறது காட்டில் சட்டிஃபானை இல்லாத டைமில் எப்படி அவிக்கிறது அது எல்லாம் போடுவோம் நான் உங்களுக்கு தொடர்ந்தும் எங்களோட இணைஞ்சிருங்க சரி கேஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்கோ பாய் சொல்லுங்களேன் பாஸ் பாய் பாய் பாய்